திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றல் என்று நீங்க பேசுங்க. 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்று நான் மேடையிலே பேசுகின்றேன். உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன். மக்களே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த சிறப்பான எழுச்சியான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நாம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, நம்முடைய இளைஞர் வட்டாளங்களே, மகனைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இங்கே இந்த ஓசூர் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சான்று. அவங்களுடைய ஆரவாரம் எழுச்சி நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு ஒரு சான்றாக இன்றைக்கு பார்க்கிறோம். இதே திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விதமாக பேசிட்டு வர்றார். இன்றைக்கு போற பக்கமெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வராது என்று சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி அமைவது உறுதி உறுதி. இங்க இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி. இதுல ஸ்டாலின் பேசுறாரு, புள்ளி விவரத்தை பத்தி பேசுறாரு. இந்த இடத்துல பேசினா பொருத்தமா இருக்குன்னு கருதுறேன். இது ஒரு மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில மக்களுக்கு முழு விவரம் தெரியும். நல்லா சிந்திச்சு பாருங்க. புள்ளி விவரத்தை பேசி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இதில் ஒரு சில அதாவது இந்தியாவினுடைய அதாவது அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இன்றைய தினம் 11.19 இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்குன்னு சொல்றாரு. அதே வேளையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2017-18 இந்தியாவின் வளர்ச்சி 6.8%, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 8.59%. 2018-19 இந்தியாவின் வளர்ச்சி 6.5, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 7.01. நாமெல்லாம் இப்படி வந்து வரட்டு ஜம்பம் பேசல. நம்முடைய வளர்ச்சி அதிகமா இருந்தது. இந்தியாவில் இருக்கின்ற வளர்ச்சியை விட இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அதிகமா இருந்த போது கூட நாம இப்படி விளம்பரப்படுத்திக்கல. அதே போல கொரோனா பாதிக்கப்பட்ட ஆண்டு 2020-21 கூட இந்தியாவின் வளர்ச்சி -1.2%, எதிர்மறை. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி +0.07%. எனவே இந்தியாவின் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருப்பது என்பது திமுக ஆட்சி மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துறேன். கொரோனா காலத்திலேயே நாம பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில். திமுகவின் செயல் திறமையால் 2024-25 இரட்டை இலக்கு வளர்ச்சி என்றால் விவசாயத்துறை வளர்ச்சி ஏன் எதிர்மறையாக உள்ளது? தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி என்றால் உற்பத்தி துறை வளர்ச்சி ஏன் 7% உள்ளது? அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி குறியீடு விவசாயம், தொழில், சேவை 3ஐ வைத்து தான் இந்த வளர்ச்சியை ஒப்பிடுறாங்க. இந்த ரெண்டுமே குறைவா இருக்குது. திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருந்தா 2022-23 ஏன் கணிப்பை விட வளர்ச்சி குறைந்தது? இந்திய வளர்ச்சி 7.6%, அதை விட குறைவாக 6.1% மட்டும் 6.17% மட்டுமே தமிழ்நாடு. அதாவது 2022-23 குறைஞ்சு போச்சு. அதையெல்லாம் சுட்டி காட்டல. அதே போல 21-22 இந்திய வளர்ச்சி 9.7% இருந்தது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி 7.8% இருந்தது. 23-24 கூட இந்தியாவின் வளர்ச்சி 9.2% என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி 9.26. ஆக இந்த கேள்விக்கெல்லாம் ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கணும்.
சும்மா வெறும் வெத்தியா பத்திரிகையில கொடுத்துட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு. நாங்க புள்ளிவிவரத்தோடு சொல்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புள்ளிவிவர கணக்குகளை காட்டி மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற ஒரே அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. ரெண்டாவது, இன்றைய தினம் நான் வரும்போது தொலைக்காட்சியில் பார்த்தேன். இன்றைக்கு கரண்ட் பில் ஏறினதெல்லாம் அதிமுக ஆட்சி தான் காரணங்கிறார். எப்படி பச்சை பொய் சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொழில்துறை மந்திரி அவர் ஒரு தவறான கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மின்கட்டணம் ஏறதுக்கு அதிமுக முந்தைய அதிமுக அரசு தான் காரணம்னு ஒரு பச்சை பொய் சொல்லியிருக்கிறார். உதய மின் திட்டம் இந்தியா முழுவதும் ஒப்பந்தம் போட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் ஒப்பந்தம் போடல. அப்போ சில நிபந்தனைகள் தளர்த்தினா தமிழ்நாடு அரசு அந்த உதய மின் திட்டத்தில் ஒப்பந்தம் போடும் என்று நாம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அன்றைய மத்திய அரசு அதுல 2017ஆம் ஆண்டு உதய திட்டத்தில் கையெழுத்திடம் 2 கட்டுப்பாடுகளை நீக்கினா நாங்க போடணும். 1, 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கம். 2வது, விவசாய மின் மோட்டாருக்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று கட்டுப்பாடு நீக்கம். இந்த 2 கட்டுப்பாடும் நீக்கிய காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அன்றைய அரசு இந்த உதய திட்டத்துக்கு நாம் ஒப்பந்தம் போட்டோம். அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி 2017, 18, 18, 19, 19, 20, 19, 21 4 ஆண்டுல மின்கட்டணம் நாங்க ஏத்தல. மின்கட்டணம் ஏத்தணுமா 4 ஆண்டுல? அப்படின்னா பச்சை பொய்ய இன்றைக்கு இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்திலே சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது பழி போடுகிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 67% இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. கடைக்கு பீக் அவர்ல மின் கட்டணம் உயர்த்தி விட்டது. இவ்வளவு மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டு இன்றைக்கு முந்தைய அரசு மீது பழி போடுவது சரியா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். அங்க போய் திருப்பூர்ல போய் நிதியில போய் பேசுறாரு. இன்றைய தினம் உடுமலைப்பேட்டையில் பேசுறார். என்னை பத்தி தைரியம் இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று எனக்கு புரியவில்லை. அதாவது என்ன காரணத்துக்காக முத கோவை மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தை துவங்கணும்னு இன்றைய முதலமைச்சர் கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு, ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நீங்க போகும்போது விமான நிலையத்துக்கு போவீங்க, யாராவது இங்க இருந்தா கோவை விமான நிலையத்துக்கு போவீங்க, 10 கிலோமீட்டர் தூரம் உயர்மட்ட பாலம் சிறப்பா நாங்க கட்டி கொடுத்தோம். கோவையில் நாங்க 85% முடிச்சிட்டோம். இன்னும் 15% பணி கூட முடிக்க முடியாத திறமையற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு அவனாசி ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட பாலத்தை கட்டியது அதிமுக ஆட்சியில். அது மட்டும் இல்ல, கோவை மாநகரத்தில் 8 உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில் 8 உயர்மட்ட பாலத்தை கட்டி போக்குவரத்து நெரிசல கோயம்புத்தூர்ல குறைச்சிருக்கிறோம். பல ஆண்டுகளாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டத்தை நிறைவேற்றிய காரணத்தினால முதலாக அங்கே கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை துவக்கின. போதுமா ஸ்டாலின் அவர்களே? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றல என்று நீங்க பேசுங்க. 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்று நான் மேடையிலே பேசுகின்றேன். நீங்க எந்த மேடை கூப்பிட்டாலும் நான் வர்றேன், எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வர்றேன். உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன். மக்களே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும்.
பல முறை சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டாச்சு, ஒன்னு அங்க செல்ஃப் எடுக்கல. ஏங்க நான் கொடுக்கிற சவாலுக்கு ஏற்றிட்டு வர வேண்டியதானே? அங்க போய் கோயம்புத்தூர்ல மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலிருந்து இதை பேசிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தனி மாவட்டமாக கொடுக்கப்பட்டது. தனி மாவட்டம். இதே மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று, இங்க இருக்கின்ற தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 350 கோடியில கட்டி கொடுத்து, இப்படி ஒரு திட்டமாவது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? நான் கடைசியா அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தது என்பது புள்ளி உரத்தோட சொல்றேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, இந்த மாவட்டத்திற்கு முத்து முத்தான திட்டங்களை கொண்டு வந்து நெஞ்சை நிமித்தி உங்கள் முன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை ஒரு மாவட்டத்திலாவது செய்திருக்கின்றீர்களா? இல்ல. அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவை அப்பா பெயரை வைப்பதிலேயே குறிக்கோளா இருக்கிறார். அவருடைய அப்பா பெயர் வைக்க வேணும். அதுக்கு ஒரு அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுவாரு, அவை அப்பா பெயரை வைப்பார். இல்லைன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சி மத்திய அரசு மாநில அரசு நிதிகள் மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தில் அவருடைய அப்பா சிலை வைப்பார். போக்குவரத்து அங்கங்க பேருந்து நிலையம் அமைக்கிறோம், அங்க போய் அப்பா சிலை வச்சு திறப்பார். சிக்கர் நாம கொண்டாந்த திட்டத்துக்கு சிக்கர் ஒட்டுவார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். இது நியாயமா? திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல வேண்டும். அதை விட்டுக்கிட்டு அவங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவரை வச்சுக்கிட்டு எங்க தலைவர்களை விமர்சனம் பண்ணினா அது சரியல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வத்துக்கு சமமானவர். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அவர் தெய்வமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சி கால ஒரு பொற்கால மக்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வாரிசு இல்ல, குடும்பம் இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு எங்களுடைய தலைவர்களுக்கு. அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் உங்களுக்கு தலைமை தாங்கின்ற திமுக கூட்டணியுடைய தலைவர் குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எல்முனை அளவும் தகுதி இல்லை. அண்ணா திமுக சுதந்திரமான கட்சி, ஜனநாயக கட்சி. திமுகவை போல குடும்ப கட்சி கிடையாது, வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது. எங்கே யார் உழைக்கின்றார்கள், யார் விசுவாசமாக இருக்கிறார்கள், அவர் தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக முடியும். ஒரு தொண்டன் கூட நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் அண்ணா திமுக கட்சியில் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா? ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை போல அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் தொண்டேன், கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். கீழே இங்க இருக்கின்றவரை போல எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு படிப்படியா உயர்ந்து இங்க வந்திருக்கிறேன். நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு, நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க பாருங்க, பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க. ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்பவும் கேட்டதும் கிடையாது, அவர் மற்றவர் சொல்வதும் கேட்க மாட்டாரு, தனக்கும் கிடையாது. அது வேண்டாம், தப்பா போயிடும், வேண்டாம். அதிகமாக பேசினா அவர் விமர்சனம் பண்ணா நீ ஒருமையில பேசினான்னு சொல்லுவார். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்த பாதை வேற, நாங்க வந்த பாதை வேற. நீங்க வரும்போது உங்க அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவர் இருந்தாரு, அழகா சீட்டு கொடுத்தாரு. உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, மந்திரி ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, திமுக தலைவர் ஆனீங்க. உங்களுடைய பாதை வேற. எங்களாட்டம் இங்க இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய பொறுப்பு இருந்து, மாவட்ட பொறுப்பு இருந்து, மாநில பொறுப்பு இருந்து, எம்எல்ஏ இருந்து, எம்பி இருந்து, மந்திரி
இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே, இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள், இங்க இருக்கின்ற பொதுமக்கள், கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர், நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு? கூட்டத்தில் போனா, நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன். உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது. உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அப்படித்தானே? கூட்டத்தில் அப்படித்தானே பேசுறாரு. என்ன பேசுறாரு? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். நான் யார் தெரியுமாங்கிறார். யார் தெரியும்? நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு. யாரு இவரு? அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு. ஸ்டாலின் அவர்களே, எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள். எந்த உழைப்புமே கொடுக்காம கொப்பா அடையாளத்தில் நீங்க முதலமைச்சரானீங்க, நீ திமுக கட்சி தலைவரானீங்க, நீங்க எங்களை பத்தி பேசலாமா? நீங்க உழைக்காதவர்களுக்கு இவ்வளவு தில்லு திராணி இருந்தா, உழைத்து வருகின்றவருக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு தகரீபு இருக்கும். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் பொதுக்குழு பேசுறார். நீ கட்சிக்காரனையே கட்டி காக்க முடியல, நாட்டு மக்களை எப்படி காக்க முடியும்? அதனாலதான் திமுக காரர் இப்படி எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் அதுக்கு பதில் கொடுப்பதற்கு எங்களுக்கு தில்லு திராணி இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இன்றைக்கு எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிட்டார். யாரு? திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன அடையாளமாவது இருக்குதா? அந்த கட்சிக்கு ஏதாவது உழைச்சி ஜெயிலுக்கு போயிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒரே ஒரு அடையாளம்? திரு ஸ்டாலினுடைய மகன் திரு கருணாநிதி பேரன். இந்த அடையாளத்தை வச்சு துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். எங்க போனாலும் இந்த குரங்கு குட்டியை தாவிட்டு போப்பாரு, குரங்கு குட்டியை தாவிட்டு போப்பாரு, அது மாதிரி ஸ்டாலின் மகனை தாங்கிட்டு போறாரு. ஸ்டாலின் அவர்களே, உழைப்பு தான் நிலைக்கும், உங்களுடைய அடையாளம் நிலைக்கா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். நாட்டு மக்களை இத்தனை நாள் ஏமாற்றி சுரண்டை பிழைத்து விட்டீர்கள். இனியும் சுரண்டை பிழைக்க வழி இல்லை. ஒரு குடும்பம் வாழ இத்தனை மக்கள் துணை போக மாட்டார் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் பேசுறார், இன்னைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறார். என்னன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி. போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி. நான் ஏற்கனவே 3 வருஷமா தொண்டை காய கத்திட்டு இருக்கிறேன். தொலைக்காட்சியில் பேசினேன், அறிக்கை வெளியிட்டேன், சட்டமன்றத்தில் பேசினேன், பொதுக்கூட்டத்தில் பேசினேன். திமுக ஆட்சிக்கு 1 வருஷம், திமுக ஆட்சி வந்து ஓராண்டுக்குள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த ஆட்சியாளருக்கு பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சிட்டோம், பிரதான எதிர்க்கட்சி முறையில் தெரிவித்தோம். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். இப்பதான் நானும் அதை வந்து துணை முதலமைச்சர் இன்றைக்கு உறுதிமொழி எடுக்கிறார். நான் உறுதிமொழி எடுத்துக்கிறான், நீ எல்லாம் போதைக்கு அடிமையாகி அவரெல்லாம் சீரழிஞ்சு போல கடைசியில் இப்பதான் நானும் அதை வந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் சொல்றார். இதுக்கு முந்தி முதலமைச்சர் பேசிட்டார். அப்ப என்ன சொல்றாரு? போதையின் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? தொலைக்காட்சியில் வரும், போதை இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப எல்லாம் முடிஞ்சு போறது. நாங்க ஏற்கனவே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம், சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் கொண்டு வந்தோம், அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம்.
தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டதை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி நாடு குட்டிச்சவராயிடும், நாடு சீரழிந்து விடும், அந்த குடும்பம் சீரழிந்து விடும் என்று பல முறை எச்சரிக்கை விடப்பட்டு விட்டது. இப்பொழுதுதான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது. இதற்கு யார் காரணம்? முக்காவாசி பேர் திமுக காரணம் வைக்கிறான். எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? இதற்கு ஒரே ஒரு சான்று, 2 வருஷத்துக்கு முந்தி காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமர்ப்பிச்சார். அதுல கொள்கை விளக்கு குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் சொல்றாரு, அதாவது கல்லூரிக்கு அருகில், பள்ளிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டது 148 பேர் அப்படின்னு புத்தகத்தில் இருக்குது. நான் எதிர்கட்சிகின்ற முறையில் பேசுகின்ற பொழுது முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், இந்த புத்தகத்தை நீங்க தானே சமர்ப்பிச்சீங்க, இந்த கொள்கை குறிப்பு நீங்க தானே சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணீங்க, நீங்க தானே இதுல அமைச்சர், இலாக்காவுடைய அமைச்சர் கேட்டு ஆமாங்கிறார். அப்படின்னா 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதை சொல்லி 148 பேர் தான் கைது செய்யணும், மற்றவங்களை எங்க போனாங்க? கையிலே காணும். ஏன்னா மற்றவங்க திமுக கைது பண்ண முடியாது, அப்புறம் எங்க போய் போதைப் பொருளை ஒழிக்க முடியுங்களா? இப்படி தரங்கட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தெரிவிக்கணும், இன்னைக்கு இன்னொருத்தர் RS பாரதின்னு பாவம், வயசாகி போச்சு, வயசாகி போய் என்ன பேசுறதே தெரியாத பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கு அவருக்கு என்ன பேசுவதென்றே தெரியாத பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வயது முதிர்ந்த ஒருவர், அவர் இன்றைக்கு இது இல்லாத, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, பெரிய மனிதர், அது இல்லாத இன்றைக்கு நச்சு வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார், நச்சு வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார். நீங்கள் என்னென்னமோ பேசி பார்த்த, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது வழக்கு போட போய் முயற்சி பண்ணீங்க, வழக்கு போட்டீங்க, நீதிமன்றத்தில் அந்த வழக்கை திருப்பி வாங்குறேன், நீங்கள் திருப்பி வாபஸ் பெறணும்னு சொன்னார். நான் வழக்கு நடத்துன்னு சொல்லி வழக்கு நடத்தி நிரபராதி என்று உங்க முன் வந்து நிற்கிறேன். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனீங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உங்களால் மறுபடியும் 1500 கோடி வா, தூசி தட்ட முடியல, நானே தட்டி கொடுக்குறேன், வா வா, எங்க நீ எடுமோ அந்த இடத்துல நானே தட்டி தரேன். அவ்வளவு குப்பை உங்க ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு சார். சார் RS பாரதி அவர்களே, அத்தனையும் எங்கிட்ட ஆதாரமா இருக்குது, கவலைப்படாதீங்க. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி தான் இருக்குது, மறந்துகிட்டு இருக்காதீங்க. இப்பவே பல மந்திரிய கதவை தட்டி தட்டி இன்றைக்கு பல மந்திரிக்கு தூக்கமே போயிடுது. அப்படிப்பட்ட நிலையில எங்க மேல தூசி தட்டுறீங்களா? தட்டுங்க பார்க்கலாம். நானே தூசி தட்டி தரேன், நீ பாரு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு டிரான்ஸ்பாரம், இந்த டிரான்ஸ்பாரம் வாங்குறதுக்கு கொள்முதல் பண்றதுக்கு 32 டெண்டர் விட்டுருக்காங்க. 32 டெண்டர், 32 டெண்டரும் பைசா மாற்றாம அப்படியே போட்டிருக்காங்க. 32 டெண்டரும் ஒரே மாதிரி. உதாரணத்துக்கு 12,501னா 12,501 32 டெண்டரும் எங்காச்சும் நாட்டில் இருந்துங்களா? இப்படி இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு எங்களை பத்தி பேசுறாங்க. அதுக்கு பிறகு ரோடே போடாத பில்லை எடுத்துக்கிட்டு அவர்கள் ஊழலை பத்தி பேசுறாங்க. ஊழலை பத்தி பேசுவது என்று சொன்னால் நிறைய எங்கிட்டு இருக்குது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒவ்வொரு நீதிமன்றமும் ஏறி ஏறி இறங்க வேணும். ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு மடியிலே கணம் இல்லை, வழியில பயம் இல்லை, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ என்னென்னமோ பண்ணி பார்த்த, எவ்வளோ மாயாஜலம் பண்ணி பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கு பிறகு எங்களுடைய ஆட்சிக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குன்னு பார்த்தீங்க, கட்சி உடைக்க பார்த்தீங்க, பல பேர்த்த தூண்டி விட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனீங்க. எல்லாமே வாஸ் அவுட், எல்லாமே தூள் தூளாக்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். ஆட்சி அமைக்கின்ற பொழுது உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் அத்தனையும் அம்பலப்படுத்தப்படும். இந்த பகுதி ஒரு தொழிற்சாலை நிறைந்த பகுதி, விவசாயம் தொழிற்சாலை இரண்டும் நிறைந்த பகுதி ஓசூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம், நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை அதிகமாக உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.
ஏன்னா ஒன்றுமே செய்யலைங்கிறார். அதனால தான் இதெல்லாம் குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒசூரில் மட்டும் 3வது சிப்காட் கொண்டு வரப்பட்டு டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஓலா எலக்ட்ரானிக்ஸ், எர்த் எனர்ஜிஸ் இந்த தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை இருந்த பெண்கள் ஆண்கள் வேலைக்கு போல சூழ்நிலை உருவாக்கியது அரசு அதிமுக அரசு. திரு ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல தொழில்கள் நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. அதே வழியில் வந்த மாண்பு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 304 தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதனால இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இப்படி தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட காரணத்தினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.